வணக்கம், வெல்கம் டு கிச்சன் கார்னர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சுண்டக்காய் சாம்பார். ஜீரணமாகவும் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டா நல்லது. 2 கைப்பிடி அளவுக்கு சுண்டக்காவை 1 2 நச்சு எடுத்து வச்சுக்கணும். நசுக்குனா தான் அது கசப்பு போகும். அதனால் நசுக்கி போட்டுடணும். குக்கரில் ஒரு 10லேருந்து 11 பல் பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறோம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, ஒரு 3 தக்காளி நல்லா 4ஆக கட் பண்ணி அதையும் போட்டுக்கணும். ஒரு கப்பு ஃபுல்லாக பருப்பு எடுத்துக்கணும். உங்களுக்கு பருப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நாங்கள் இந்த கப்பு அளவுக்கு பருப்பு எடுத்தால் ஒரு 8 பேர் சாப்பிடலாம். ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிட்டு பருப்பு போட்டுட்டு ஜீரகம் போடணும். நான் பருப்பு கழுவி காய வச்சு வச்சுருக்கேன். அதனால் நான் அப்படியே போட்டேன். உங்களுக்கு வேணும் கழுவி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 வெந்தயம், ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு குக்கரை மூடிடணும். ஒரு கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு விசில் விடணும். ஒரு 2லேருந்து 3 விசில் விடலாம். 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதனால் ஒரு 3 விசில் விட வேண்டியது தான். நல்லா கலந்துட்டு ஒரு 3 விசில் விடணும். குக்கரை மூடி பச்சை சுண்டைக்காய் நம்ம சாம்பாரும் வைக்கலாம். இதில் புளிக்குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 1 2 நசுக்கி தான் வைக்கணும். காஞ்ச சுண்டைக்காய் எப்படி புளிக்குழம்பு வைக்கிறோமோ அதே மாதிரி பச்சை சுண்டைக்காவும் புளிக்குழம்பு வச்சா அதுவும் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கசப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பச்சை சுண்டைக்காயில் எப்பயுமே அந்த காஞ்ச சுண்டைக்காயில் தான் கசப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 3 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், பருப்பு சுண்டைக்காய் எல்லாமே வெந்து ரெடியாக இருக்குது. ஒரு குண்டானில் நம்ம மாற்றிடணும். மாற்றி நல்லா கடையணும். தண்ணியை எனக்கு தண்ணி கம்மியாக தான் இருக்கனால நான் தண்ணி எடுக்கல. தண்ணி வேணால் எடுத்துகிட்டு போட்டுடணும். உப்பு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மசித்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கணும். கடைஞ்சி விட்டுட்டு அடுப்பில் வைக்கிறது தான். வேணும்னா கடைஞ்சிக்கலாம், அப்படி இல்லைனா அடுப்பில் அப்படியே வச்சு கூட தாளித்து விட்டுடலாம். நான் எங்கள் வீட்டில் நல்லா கடைஞ்சி தான் சாப்பிடுவாங்க. அதனால் மத்து போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் மட்டும் சாம்பார் பொடி போடுங்க. காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். கடையில் ரொம்ப வாங்க மாட்டேன் எதுவுமே. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் போட்டு கடுகு போடணும். கடுகு போட்டு தாளித்து தான் சாம்பாரில் கொட்டிட்டுனா வேலை முடிஞ்சுது. இது சாப்பாட்டுக்கு நான் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டுக்கு சாம்பார், மஞ்சத்தூள்லாம் மிளகாத்தூள்லாம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். கடுகு போட்டு வடகம் ஒரு 4 5 சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு வணக்கணும். ரொம்ப வணக்க வேணாம். வெங்காயம் ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கணும். நல்லா ஒரு வணக்கி நல்லா ஒரு தாளிப்பு கமண்டு தாளிப்பு கொடுத்து ஒரு கொதிக்க வைக்கணும். பாருங்க, 1 2 வணங்கினா போதும். ரொம்ப நல்லா வணக்கிட்டு 1 2 வணக்கிட்டு சாம்பாரில் கொட்டி நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை தூவி ஒரு கலக்கி கிண்டி விட்டு இறக்கணுன்னா வேலை முடிஞ்சுது. சுகருக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டோன்னா வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு சாப்பிடுங்க. ஹார்ட் பீட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. வாங்க சாப்பிடலாம்.